எங்கள் பரலோக தேவனே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். பெரியவரே உமக்கு ஸ்தோத்திரம். மகா தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். வானத்திலேயும் பூமியிலையும் சகல அதிகாரம் உடையவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே தேவாதி தேவன் ஒருவரே தேவன், கர்த்தாதி கர்த்தர் ஒருவரே தேவன். ஆண்டு எல்லாம் முழங்கால்களும் உமக்கு முன்பாக முடங்கப்படும். என் ஆண்டவரே மேலான நாமம் உடையவருக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே உமக்கு நன்றி. சர்வவியாபியே உமக்கு நன்றி. சர்வ சிருஷ்டிகரே உமக்கு நன்றி. சர்வ லோகாதிபதியே உமக்கு நன்றி. எங்கள் தேசம் எல்லாம் இந்தியா தேசம் ஆண்டவரே, நார்த் இந்தியா, சவுத் இந்தியா, ஈஸ்ட் இந்தியா, வெஸ்ட் இந்தியா, இலங்கை தேசம், உலக நாடுகளின் எல்லா பகுதிகளிலையும் ஆண்டவரே எல்லா பகுதிகளுக்கும் தேவனாக இருக்கிறீர் ஆண்டவரே. ஓ ஹனதிரினே மஹாத்துரிபி நமஹந்தோரவா உஷப்தனி ககந்தரதிரிபி அந்தரவோததி அங்கரபனா. ஆண்டவரே இவ்வளோ பெரிய தேவனை நாங்கள் இரட்சகராக ஏற்றுக்கொள்ள, தெய்வமாக அறிந்து கொள்ள நீங்கள் கொடுத்த கிருபைக்காக கொடான கொடி நன்றி ஆண்டவரே. அப்பா, இன்னும் இந்த தொழுவத்திலே சேராத எத்தனையோ ஆடுகள் எங்களை சூழ உண்டு, எங்கள் குடும்பங்களிலே உண்டு ஆண்டவரை. நெருங்கின உறவுகள் நடுவிலே உண்டு. அவர்களையும் நீ தொட்டு ரட்சிப்பீராக, உமது அன்புக்கு நேராக இழுத்து கொள்ளுவீராக. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. பரிசுத்தரே உமக்கு நன்றி. எங்களை படைத்தவரே, பரிசுத்தத்துக்கு என்று அழைத்திருக்கிறவரே, ஆண்டவரே சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்க, சத்துருவின் சகல வல்லமை மேற்கொள்ள எங்களுக்கு அதிகாரத்தை தந்திருக்கிறவரே, யோசுவா 1:5 வாக்கு பண்ணி இருக்கிறவரே. ஹalleluya ரிஹனதியாங்ககந்தரதியாங்கரபா. ஆண்டவரே இந்த பெண்கள் உபவாச ஜெபத்தை ஆசீர்வதியும். வரவேற்க பிள்ளைகளை துரிதமாய் கொண்டு வாரும் ஆண்டவரே. அப்பா, பெரஸ்தா குளம் எப்பொழுது கலக்கப்படுமோ என்று காத்திருந்த பிள்ளைகள் சுகம் அடைந்தது போல ஆரம்ப மணி வேளையில் வந்திருக்கிற தமது பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் இரத்தத்தினால் கழுவி, ஆவி ஆத்மா சரீரத்தையும் இரத்தத்தினால் கழுவி ஆண்டவரை சுத்திகரித்து, சிறையிருந்திருக்கிற பாவக்கரைகளை கழுவி அப்புறப்படுத்தி ஆண்டவரே, என் ஆண்டவருடைய பிரசன்னத்திற்குள் கடந்து செல்ல முடியாத தடைகளை விலக்கி போட்டு ஆண்டவராகி கர்த்தாவே தேவன் ஆலயத்தில் இந்த நாளிலே நீர் வைத்திருக்கிற முழுமையான நன்மைகளை பெற்று அனுபவித்து கடந்து செல்ல கர்த்தாவே நீர் கிருபை தர வேண்டும் என்று செபிக்கிறப்பா. தூதர்களை ஆண்டவரை அனுப்பி தாரும், காற்றுகளை போல் அனுப்பி தாரும். இந்த வட்டாரத்தில் கிரியை செய்து அப்படி தேவையுள்ள ஜனங்களை இழுத்து கொண்டு வரும்படி தூதர்களை காற்றுகளை போல் அனுப்பி தாரும். எங்கள் தேசம் ஆசீர்வதிக்கப்படட்டும். எங்கள் தேசத்தில் இருக்கிற எல்லா குறைவுகள் மாறுவதாகும். எல்லா தலைவர்களையும் ஞானத்தினால் நிரப்புவீராக. எல்லா துறைகளை சார்ந்த பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. உமது ஆளுகைக்கு கீழாக வைத்து நீர் அருமையாய் நடத்துவீராக என்று நாங்கள் செபிக்கிறோம்ப்பா. ஹalleluya. सर्व सृष्टि को मेजमान नीरे, सर्व सृष्टि காப்பவர் நீரே. எங்கள் இதயத்தில் உம்மை போற்றுகிறோம், என்றென்று பணிந்து தொழுவோம். सर्व सृष्टि को मेजमान नीरे, सर्व सृष्टि எங்கள் இதயத்தில் உம்மை போற்றுகிறோம், என்றென்று பணிந்து தொழுவோம். ஹல்லேலூயா. ஆஹா ஜீசஸ். ஹல்லேலூயா. ஆஹா ஹல்லேலூயா.
ஒழிந்து போனாது உம் வார்த்தைகள் என்று மாறாது என் வாழ்க்கை அழிந்து மறைந்து போ விசுவாசி என்றென்று பிழைப்பார். எங்கள் அக்கிரமம் மீறுதல்களை மன்னியும் என்னை பாவமற கழுவி சுத்திகரியும் என்னை பரிசுத்தமாக்கு என் இயேசுவே உம்மை என்றென்றும் தரிசித்து மகிழ்வேன் என் அக்கிரமம் மீறுதல்களை மன்னியும் என்னை கழுவி சுத்திகரியும் என்னை பரிசுத்தமாக்கு என் இயேசுவே உம்மை என்றென்றும் தரிசித்து மகிழ்வேன். ஆஹா ஹல்லேலூயா ஆஹா ஹல்லேலூயா ஆஹா கர்த்தர் கரத்தின் கிரியைகள் நாங்கள் கிருபை எங்கள் மேலூற்றுவீரே ஆவி ஆத்மா சரீர உன் சொந்தமே அதை சாத்தான் தொடாமல் காப்பீரே கர்த்தர் கரத்தின் கிரியைகள் நாங்கள் கிருபை எங்கள் மேலூற்றுவீரே ஆவி ஆத்மா சரீர உம் சொந்தமே அதை சாத்தான் தொடாமல் காப்பீரே. ஆஹா நாமம் ஒன்றே மகிமைப்படுவதாக எங்களோடு தங்கிரும் அசைவாடுவீராக பரிசுத்த ஆவியானவர் மழை போல இறங்குவீராக எல்லா குறைவுகளை சுட்டெரிப்பீராக பிள்ளைகள் சுமந்து கொண்டு வந்திருக்கிறது எந்த இருளா இருந்தாலும் எந்த பிசாசின் கிரிகளாய் இருந்தாலும் எந்த சுகவீன பலவீனங்களாய் இருந்தாலும் எந்த ஆண்டவருக்கு விட்டு பிரிக்கிற என்ன காரியமாய் இருந்தாலும் நம்முடைய அக்னி இறங்கி அவைகளை சுட்டெரிப்பதாக
எல்லை முழுவதும் கர்த்தருடைய அபிஷேகம் இறங்கட்டும், அக்கினி இறங்கட்டும், கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டும். ஒவ்வொரு இடத்தையும் பரிசுத்தப்படுத்தும், ஒவ்வொரு பொருட்களையும் பரிசுத்தப்படுத்தும். ஆண்டவர் தூதர்களை வைப்பீராக, பாதுகாப்பீராக. ஆண்டவரே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். எங்கள் நடுவிலே பெரிய காரியங்களை செய்யும். இந்த நாமம் மகிமைப்படுவதாக நம்ம சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கிறோம். எங்களோடு தங்கிரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். பரிசுத்த ஆவியானவர் யாருக்காக கொடுக்கப்படுகிறார் அப்படிங்கிற தலைப்பில் தேவ செய்தியை நாம் பார்க்க போகிறோம். இதை நான் எப்படி இந்த ஒரு டாபிக் நான் எடுத்தேன் அப்படின்னு சொன்னால், ஒரு பெரிய ஊழியக்காரர் அவருடைய பேஜில் போட்டிருக்கிறாரு, குணம் மாறாத மனுஷர் இருக்கும்போது ஆவியானவரால் பிரயோஜனம் என்ன அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தார். இப்போ நிறைய பேர் அதுக்கு ரிப்ளை பண்ணியிருந்தாங்க. அப்போ அந்த பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனுஷனுக்குள்ளே இருந்தால் குணங்கள், ஸ்பாவங்கள் மாறணும். அப்போ ஸ்பாவங்கள் மாறாதபடி ஒருத்தர் பெற்ற அபிஷேகம் அது சரி கிடையாது, ஆவியானவரே கிடையாது அப்படின்னு சொல்லியிருந்தார். அப்போ நான் அதை குறித்து அவங்களோட வாக்குவாதம் பண்ண முடியல. எனக்கு மனசுக்கு வருத்தமாக இருந்துச்சு. அதில் அநேக சத்தியங்கள் இருக்குது, நம்ம சொல்ல முடியும் தான். ஆனால் நான் இது எதையும் சொல்லலை. நான் அது குறித்து நான் யோசிக்க ஆரம்பிக்கும்போது தேவன் கொடுத்த வார்த்தைகளை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஏசாயா 44ஆம் அதிகாரம் முதல் 6 வசனங்களில் நான் வாசிக்கும்போது 3ஆம் வசனம் அதை நம்ம பார்க்கும்போது, யார் மீது பரிசுத்த ஆவியானவர் பொழியப்படுகிறார்? தாகமுள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன். இன்றைக்கி நமக்கு எல்லாம் தெரியும், நல்லா பயங்கரமான வெயில் நேரம். நமக்கு என்ன செய்யுது, மூச்சு விடுறது கூட கஷ்டமாக இருக்கிற அளவுக்கு வெயில், உஷ்ணம், வேர்வை, இதெல்லாம் பயங்கரம். அப்போ நிலங்கள் நம்ம பார்த்தோம்னா அது எப்படி இருக்கும், வறண்டு போய் விடாய்த்து போய். ஆனால் இத்தனை நாள் மழைக்கு பிறகு இப்போ தான் என்ன செய்யுது, கொஞ்சம் இந்த பூமி குளிர்ந்துருக்கு. நம்ம டேப்பை திறந்து விட்டோம்னா கொஞ்சம் சில்லாக லைட்டாக சில்லுன்னு இருக்குது. ஆனால் இன்னும் கூட வேர்க்க தான் செய்யுது. அப்போ இன்னும் ஹெவி மழை வர வேண்டி இருக்குது. அப்போ அந்த மழை எவ்வளோ தூரம் அது ஊற்றப்படுகிறதோ அந்த அளவுக்கு பூமி குளிர்ந்து என்ன செய்யுது, அதில் வெடிப்புகள் அதெல்லாம் போயிடுது. இப்போ அந்த அளவுக்கு தாகமுள்ள பிள்ளைகள் இருக்கிறாங்களா? தாகமுள்ள மனுஷர் மேலே தண்ணீர், பரிசுத்த ஆவியானவராகி தண்ணீரை ஊற்றுகிற தேவன், வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளை ஊற்றுகிற தேவன். இப்போ இந்த ஒரு வாஞ்சை, இந்த தாகம் உள்ளவருக்காக தான் ஆவியானவர் கொடுக்கப்பட்டார். யோவேலில் பார்க்குறோம், மாம்சமான கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அவங்க பாவியா, பரிசுத்தமானவங்களா, படிச்சிருக்காங்களா, படிக்கலையா, ஏழையா, பணக்காரங்களா, ஊழியக்காரங்களா, இல்லை சாதாரண ஆட்களா, அப்படிலாம் கிடையாது. மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்போ இன்றைக்கி மாம்சம்னு ஒன்று இருந்தால் ஆவியானவர் ஊற்றப்படுகிறார். ஆனால் ஆவியானவர் ஊற்றப்பட்ட உடனே குணம் மாறுறதில்லை. அப்படின்னா நம்ம எப்படியா இருந்திருக்கணும் பாருங்கள். எத்தனையோ வருஷம் ஆவியானுடைய அபிஷேகம் பெற்றிருக்கோம். ஆனால் நம்மக்கிட்ட என்ன செய்யுது, இன்னும் வேண்டாதது ஒட்டிட்டு தான் இருக்குது. அப்போ இந்த பரிசுத்த ஆவியானவர் தகுதியை பார்த்து கொடுக்கிறவர் கிடையாது. அவர் யார் அப்படின்னா ஒரு தாகமுள்ள ஆத்துமா. இந்த கூட்டங்களெல்லாம் போகும்போது கூட பாருங்கள், ஃபஸ்ட்டு ரோவை நிறைய பேர் பிடிச்சிக்குவாங்க. ஆனால் அந்த கூட்டத்தில் எங்கேயோ ஒரு இடத்துல நம்ம நின்னா கூட ஆவியானவர் நம்ம மேலே என்ன செய்வார், ஊற்றப்படுவார். அவருக்கு பட்சபாதமே கிடையாது. இன்றைக்கி தாகத்தோடு வந்திருக்கீங்களா? எத்தனை பேர் தாகத்தோடு வந்திருக்கீங்களோ ஆண்டவர் அந்த தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவார். ஏன்னா நம்முடைய வாழ்க்கையில் அநேக பகுதிகள் எப்படி இருக்குது, வெடிச்சு போயிருக்கு, வறண்டு போயிருக்கு. குடும்ப வாழ்க்கையை பாருங்கள், தனிப்பட்ட வாழ்க்கையை பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையினுடைய பொருளாதாரத்தை சில பேருக்கு பாருங்கள், பிள்ளைகள் மூலம் சமாதானத்தை குறித்து பாருங்கள், தேசத்தில் நடக்கிற காரியங்களை குறித்து பாருங்கள். நம்முடைய வாழ்க்கை எப்படி தான் இருக்குது, ஒரு வனாந்திரமாய் காணப்படுகிறது. சில நேரங்களில் சில பகுதிகள் ஓகே தான், ஆனால் அநேக பகுதிகள் எப்படி இருக்குது, விடாய்த்து போயிருக்கு. ஊழியக்காரர்கள் தப்ப முடியாது, அவங்களுக்கும் அப்படி தான் வாழ்க்கை. ஜெயம் பெறுகிறாங்க, ஆனாலும் அவங்களுடைய வாழ்க்கையின் சில பகுதிகள் வறண்ட நிலம்தான், விடாய்த்து போன நிலம்தான். அநேக நேரத்தில் துக்கம், பலவிதமான சலிப்பு, சோர்வுகள் எல்லாம் நிறைஞ்ச வாழ்க்கை தான். யாருக்குமே எவ்வளோ பெரிய ஊழியக்காரங்களானாலும் சரி, ஒரு வேளை என்ன எடுத்துக்கிட்டிங்கன்னா, நான் ஒரு சாதாரண மனுஷி, ஆனால் எவ்வளோ பெரிய ஊழியக்காரங்களானாலும் சரி அவங்களுக்கு மனாந்திரங்கள் உண்டு.
ஆனால் அந்த வனாந்திரத்தில் போகும்போது என் வனாந்திரத்தை வயல்வெளியாய் மாற்றுகிற ஒரு தேவன் இருக்கிறார் என்று நம்ம வாஞ்சிக்கிறோமா, நம்ம அறிந்திருக்கிறோமா? நம்முடைய ஏக்கமெல்லாம் என்னவா இருக்கணும்? என்னுடைய வாழ்க்கையின் வறண்ட பகுதி மாறணும் ஆண்டவரே, வனாந்திரம் மாறணும் ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கையில் எங்கள் பிள்ளைகள் மூலம் சமாதானம் இல்லை. எங்கள் பிள்ளைகள் எங்கள் பந்தய சுற்றிலும் ஒளிமர கஞ்சுகளை போல இல்லை. ஒரே வீட்டில் இருந்தால் கூட பிரிந்திருக்கிற எத்தனையோ பேர் காணப்படுறாங்க. அப்போ ஆண்டவர்கிட்ட என்ன வேணும்? ஆண்டவரே, ஒரு தாகம் வேணும், தாகம் வேணும். இன்னைக்கு நம்ம வீட்டில் உள்ள ஆண்டவர் பாருங்களேன், நமக்காக தான் நம்ம கேட்போம். ஆபிரகாம் என்ன செய்தார்? எனக்கு ஒரு பிள்ளையை தாரு ஆண்டவரே, அதான் கேட்டார். ஆண்டவர் பார்த்தீங்களா, ஆபிரகாமின் சந்ததியாக இன்ன வரைக்கும் அது பெருகி போய்கிட்டே இருக்குது. அப்போது ஒரு பிள்ளையை கேட்ட ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் ஆண்டவர் என்ன செய்தார்? திரளான ஜாதிகளுக்கு தாயாக மாற்றி, தகப்பனாக மாற்றி, இன்னைக்கு வரைக்கும் எப்படி பெருகிக்கொண்டே இருக்குதோ ஆண்டவர் நம் சந்ததி மேலே நோக்கமாக இருக்கிற தேவன். அதனால தான் தாயும் தகப்பனும் என்ன செய்யணும்? தேவ பயத்தோடு வாழணும். பெண்கள் உபவாச ஜபத்துக்கு வந்திருக்கிறோம். இந்த நாளில் நம்மளை ஆராய்ந்து பார்த்து நம்ம மனம் திரும்பணும். ஒரு வீட்டுக்கு ஒருத்தராக நம்ம வந்திருக்கிறோம் பாருங்க. நம்முடைய குடும்பத்தினுடைய ஆசீர்வாதம், நம்முடைய குடும்பத்தினுடைய ரட்சிப்பு, நம்முடைய குடும்பத்தினுடைய ஒரு மனம், ஒருவேளை ரட்சிக்கப்படாத கணவனுடைய ரட்சிப்பு, ஆலயத்துக்கு வராத பிள்ளைகளுடைய அந்த வருகை எல்லாம் உங்கள் கையில் தான் இருக்குது. என் கையிலையும் உங்கள் கையிலையும் கர்த்தர் கொடுத்துருக்கிறார். அப்போ அந்த தாகம் நமக்கு வேணும். இதில் தொடர்ந்து நம்ம வாசிக்கும் போது ஏசாயா 44 பாருங்க, 4ஆம் வசனம் அல்ல 3ஆம் வசனம் வாசிங்க. தாகமுள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன். உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும், உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும், உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன். இந்த புதுமையை நம்ம கொண்டு வரணும். பொதுவாக என்ன சொல்லுவாங்க டாக்டர்ஸ், உங்கள் அம்மா அப்பாவுக்கு இருக்கிற வியாதி உங்களுக்கு வரும்னு சொல்லுவாங்க. சும்மா செஸ்ட் பெயின் போனோம்னா கேஸ்ட்ரிக் ட்ரபிளாக இருக்கும், போனால் கூட என்ன செய்வாங்க? உங்கள் ஃபேமிலியில் உங்கள் அப்பாவுக்கு இருந்ததா, உங்கள் அம்மாவுக்கு இருந்ததா, உங்கள் பாட்டிக்கு இருந்ததா, தாத்தாவுக்கு இருந்ததான்னு கேட்பாங்க பாருங்கள். அப்போ நம்ம ஒரு புதிய ஒரு வாழ்க்கையில் ஒரு புதுமையை நம்ம படைக்கணும். வசனம் என்ன சொல்லுது? உன் சந்ததியின் மேல் என் ஆவி. உன் மேலே மட்டும் இல்லை, உன் மேலே தண்ணீரை நான் ஊற்றி, உன் ஆறுகள் போல் நான் உன் மேலே ஊற்றி, உன் வனாந்திரத்தை மட்டும் நான் வயல்வெளியாக மாற்ற போகிறதில்ல, உன் சந்ததியின் மேல் இந்த ஆவியை ஊற்றுவேன், உன் சந்தானத்தின் மேல் இந்த ஆசீர்வாதத்தை ஊற்றுவேன். பரிசுத்த ஆவியானவர் தான் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை செழிப்பாக்க முடியும். ஆரம்ப காலங்களில் பார்த்தீங்கன்னா ஆவியானவர் மீது எனக்கு தாகம் இருந்தாலும் அறியாமல் இருந்தேன். ஆனால் அந்த ஆவியானவருடைய அபிஷேகம் வந்த பிறகு தான் எங்களுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா மேன்மை வந்தது. இந்த ஹஸ்பண்ட் அவங்களுடைய சொந்த ஜனங்கள் நடுவில் போகும்போதெல்லாம் என்னை கூட்டிகிட்டு போவாங்க. நான் ஆயத்தமாக போவேன், அவங்களுக்கு தெரியாது, அவங்களுக்கு உதவி செய்கிற மாதிரி போவாங்க. அப்போ இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வரும்போது தான் நம்முடைய வாழ்க்கையில் மேன்மை உண்டாகும். ஒருவேளை நமக்கு பணம் காசு இல்லாமல் இருக்கலாம், சொத்துக்கள் இல்லாமல் இருக்கலாம், அழகு இல்லாமல் இருக்கலாம், ஒருவேளை இளமை இல்லாமல் இருக்கலாம், தகுதியே இல்லாமல் இருக்கலாம். அந்த ஆவியானுடைய வல்லமை என்ன செய்யும்? நம்முடைய வாழ்க்கையை செழிப்பாக்கும், நம்முடைய சந்ததியை செழிப்புக்குள்ளாக கொண்டு வரும். அதனால் இந்த ஆவியானவரை பற்றி என்ன சொல்லப்பட்டிருக்கு? உன் சந்ததியின் மேலின் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேலின் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன். அதனால் அவர்கள் எப்படி வளருவாங்களா? அவளுடைய வளர்ச்சியே வித்தியாசமாக இருக்கும், அவளுடைய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு உயர்வுமே வித்தியாசமாக இருக்கும். இன்றைக்கி நிறைய பேர் நம்பிக்கை இல்லாமல் கேட்குறீங்க, என் பிள்ளைகள் தான் இன்னும் ஹிந்துலேயே இருக்கிறாங்களே, ஒருவேளை அவங்க என்றைக்கு ஆண்டவர்கிட்ட வரப்போகிறாங்க, நானே தடுமாறிக்கிட்டு இருக்கனே அப்படின்னா, ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம விசுவாசத்தாலே போதும். ஆண்டவர்கிட்ட எப்படி நம்பிக்கை வைத்து இருக்கிறோம், எப்படி வளருவாங்களா? 4ஆம் வசனம், புல்லின் நடுவே நீர்க்கால்களின் ஓரத்தில் உள்ள அலரி செடிகளை போல வளருவார்கள். இப்போ நம்முடைய வாழ்க்கையில் நம்ம வனாந்திரம் மாறிச்சா, நம்ம தண்ணீர் நிறைந்த தேவ நதியினால் திருப்தியாக்கப்பட்டுட்டோமா, அது நம் சந்ததி மேலே கட்டாயமாக இருக்கும். அதனால தான் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். என் மேலே என்ன ஆவி இருக்குது அப்படின்னு சொல்லி ஜாக்கிரதையாக இருக்கணும். உன்மேல் வைத்த ஆவியும் உன் வாயிலிட்ட வார்த்தைகளையும் உன் சந்ததியை விட்டு உன் சந்ததியின் சந்ததியை விட்டு நீங்குவதில்லை. நம்ம ஒரு விஷயம் கூட நம்ம யோசித்து பார்க்கணும், என் மேலே என்ன ஆவி இருக்குது? பொய்யின் ஆவியா, பொறாமையின் ஆவியா,
இல்லை கெட்ட வார்த்தைகளாக பேசுகிற ஆவியா, இல்லை சபிக்கிற ஆவியா? நம்ம பிள்ளைகள் நம்மளை பார்த்துட்டே இருப்பாங்க பாருங்கள். ரொம்ப காலத்துக்கு முன்னாடி நம்முடைய ஊழியர்களுக்கு ஒரு சகோதரி வருவாங்க. அவங்க வீட்டில் எப்போவுமே அழுது 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 ஜெபிச்சுட்டே இருப்பாங்களாம். அந்த வீட்டில் ஒரு குட்டி பிள்ளை பார்த்துட்டு அது இங்கே ஒரு நாள் ஜெபம் பண்ண சொன்னால் ஓன்னு அழுது. அப்போ ஏமா அழுகுற நீ அப்படின்னா, எங்கள் வீட்டில் இப்படி தான் எங்கள் பாட்டி எங்கள் அம்மா எல்லாருமே அழுவாங்க. ஒரே அழுது ஒப்பாரி வைக்குது. எதுக்கு அழுகுதுன்னே தெரியல. அந்த குட்டி பிள்ளைங்க எப்படி அழகாக ஜெபம் பண்ண பார்த்தீங்களா? அப்போ அது அப்புறமா சொல்லுது, எங்கள் வீட்டில் என்னைக்கு ஃபேமிலி ப்ரேயர் பண்ணாலும் சரி, எதுக்கு அழுகுறாங்கன்னே தெரியாது. ஆனால் மொத்தம் அழுவாங்க, ஜெபம் பண்ண ஆமேன் குடிச்சிடுவாங்க அப்படின்னு சொல்லி இதுவும் உட்காந்து அழுகுது. உண்மையாக ரீசன் தெரிஞ்ச அழுதா எவ்வளோ நல்லா இருக்கும்ல. இப்படி தான் பார்த்தீங்கன்னா நம்முடைய பிள்ளைகள் நம்மளை பார்க்குறாங்க, நம் சந்ததி நம்மளை பார்க்குறாங்க, நம்மளை சூழ இருக்கிற ஜனங்கள் பார்க்குறாங்க. நம்ம பாட்டில் தனி ஜெபம் பண்ணுறோன்னு சொல்லிட்டு கதவை பூட்டிட்டு இங்கே நல்ல ஆலயத்தில் ஆவியில் நிரம்புவோம் பாருங்கள். அந்த மாதிரி நிரம்பி பாருங்களேன். பக்கத்தில் இருக்கவங்களாம் என்ன செய்வாங்க, கம்பு எடுத்து சாத்த ஆரம்பிச்சிருவாங்க. என்ன இங்கே நடக்குது அப்படி சொல்லிட்டு. இப்போ எல்லாத்துக்கும் ஒரு தன்மை இருக்குது. நம்ம நினச்சி பார்க்கணும், ஆண்டவரே என் மேலே என்ன ஆவி இருக்குது, இந்த ஆவி என் பிள்ளைகள் மேலே போகணும்னா அப்போ நான் எப்படி இருக்கணும்? ஒரு வியாதி கூட எடுத்துக்கங்களேன். என்ன சொல்லுவாங்க, உங்கள் அம்மா அப்பாவுக்கு சுகர் இருந்தால் நீங்கள் ஜாக்கிரதையாக இருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஜாக்கிரதையாக இருங்கன்னு சொல்லும்போது அப்போ தான் சாப்பிட ஆசையாக இருக்க மாதிரி இருக்கும். கொஞ்சம் சக்கரை போட்டால் என்ன, கொஞ்சம் இனிப்பு சாப்பிட்டா என்ன. சில பேர் நினைப்பாங்க, அப்பாவுக்கு வந்துச்சு அம்மாவுக்கு வந்துச்சு, எப்படியும் எனக்கு தான் வரப்போகுது, அதனால என்ன செய்வோம், இப்போயே சாப்பிட்டு அனுபவிச்சிக்கலாம் மொத்தமாக அப்படி சாப்பிட ஆரம்பிச்சிடுவாங்க. அதனால ரொம்ப விளைவுகள் வரும். அப்படி ஒரு காரியம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, என் மேலே என்ன ஆவியானவர் இருக்கிறார். நிறைய பார்த்தீங்களா, நிறைய பரிசுத்தவான்கள் மறுக்கிறதுக்கு முன்னாடி என்ன செய்வாங்க, அவங்களுடைய சிக் பெட்டில் இருந்தால் கூட சொல்லுவாங்க, சரி அவங்க வருகிறவங்களுக்கெல்லாம் ஜெபம் பண்ணுவாங்க, கையை வச்சு ஜெபம் பண்ணுவாங்க. எது குறிக்குதுன்னா, அவங்கக்கிட்ட இருக்கிறத இந்த உலகத்துக்கு கொடுத்துட்டு போகலான்னு நினைப்பாங்க. ஆண்டவராக இயேசு அப்படி தானே, அவர் என்ன செய்ய போகிறார், அவர் சொல்கிறார், என் சமாதானத்தை உங்களுக்கு வச்சுட்டு போகிறேன். பாடுபட்டு எனக்கு அது நடுவில் கிடைச்ச அந்த சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் உங்களுக்கு வச்சுட்டு போகிறேன். என் சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்குறேன். ஒருவனும் உங்களுடைய சமாதானத்தை எடுத்துக்க முடியாது, கொடுக்கவும் முடியாது, கெடுக்கவும் முடியாது, எடுக்கவும் முடியாது. அந்த சமாதானம் அது நான் உங்களுக்கு தருகிறேன்னு சொன்னார். இப்போ இந்த இடத்துல பார்க்கும்போது இதனால நம் சந்ததியில் உள்ள பிள்ளைகள் என்ன செய்வாங்களா, வாசிப்போம். ஒருவன் நான் கர்த்தருடையவன் என்பான். எவ்வளவு சந்தோஷமா இருக்கு பாருங்க. ஒருவன் யாக்கோபின் பெயரை தரித்துக் கொள்ளுவான். ஒருவன் நான் கர்த்தருடையவன் என்று சொல்லி கையெழுத்து போட்டு இஸ்ரவேலின் நாமத்தை தரித்துக் கொள்ளுவான். என் 3 பிள்ளைகளுக்காக அவங்க குட்டி பிள்ளையில இருக்கும்போது இருந்து நான் ஜெபம் பண்ணியிருக்கேன். ஆண்டவரே ரொம்ப தெரியாது தான், இப்போ நமக்கு ரொம்ப தெரியாது, அப்போ ரொம்பவே தெரியாது. ஆனால் அந்த வார்த்தைகளை வாசிக்கும் போது ஆசையாக இருக்கும். ஆண்டவரே என் பிள்ளைங்கள்லாம் உங்களுக்கு இது மாதிரி இருந்தால் நல்லா இருக்குமே இல்லை. ஏன்னா நம்முடைய லைஃப் பார்ட்னரில் ரட்சிக்கப்படாதவங்க அவங்களோட லைஃப் நம்ம லீட் பண்ணும்போது நிறைய பாடம் கற்றுக்கொள்ளுகிறோம். அப்படி கற்றுக்கொள்ளும் போது என் பிள்ளைகளிடத்துல இந்த பாவங்கள் வந்துடக்கூடாது, என் பிள்ளைகள்கிட்ட கீழ்ப்படியாமை வந்துடக்கூடாது, என் பிள்ளைகள்கிட்ட நான் பார்க்குற பாவங்கள் வந்துடக்கூடாது. அப்போ இந்த வசனங்களெல்லாம் வச்சு நான் அதிகமாக ஜெபித்தது உண்டு. ஆண்டவர் அந்த ஆகாரத்தை தண்ணீரின் மேல் போடு அநேக நாட்களுக்கு பிறகு அதன் பலனை காண்பாயின்னு சொல்லியிருக்கிறார். ஒன்று கூட வீண் போகாது. கர்த்தர் நல்லவர். ஏசாயா 32:15 முதல் 20 வாசிக்கும் போது நம்முடைய வாழ்க்கையின் வனாந்தரம் நல்லா செழிப்பாக மாறணும்னா என்ன ஆகணுமா, உன்னதத்திலிருந்து நம்முடைய ஆவி, தேவனுடைய ஆவி நம்மேல் ஊற்றப்பட வேண்டும். எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க அந்த உன்னதத்திலிருந்து வருகிற ஆவியானவர்? ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் என்ன செய்வாங்க, இந்த பாஸ்டர்கிட்ட போனால் ஒரு அபிஷேகம், அந்த பாஸ்டர்கிட்ட போனால் ஒரு அபிஷேகம், இந்த ஊழியக்காரர்கிட்ட போனால் ஒரு அபிஷேகம், இந்த ஊழியக்காரங்க கிட்ட போனால் இன்னொரு அபிஷேகம். அப்படி இல்லை, உன்னதத்திலிருந்து பொழிந்தருளுகிற ஆவியானவர். நான் அதிகமாக ஆவியானவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்னைக்கு நான் டேஸ்ட் பண்ண ஆரம்பித்தேனோ ஆவியானவர் ரொம்ப பிடிக்கும். அப்போ ஒரு முறை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், என் கூட இருந்த எல்லா பாஸ்டர் ஒய்ஃபு மற்றவங்க எல்லாரும் வந்து ஒரு வல்லமை பயிற்சி முகாம் போயிட்டாங்க. எனக்கு பெர்மிஷன் கிடைக்கல. ரொம்ப வருத்தத்தோடு நான் என்ன செய்தேன், ஐயோ இந்த மணி நேரத்தில் நடந்திருக்குமே, இவங்க ரிசீவ் பண்ணியிருப்பாங்களே, இவங்க பெற்று கொண்டிருப்பாங்களே, நான் மட்டும் இருக்கிறேன், அழுது உட்காந்து யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். அப்போ தேவன் அந்த நாள் இரவில் எனக்கு ஒரு
கனவு கொடுத்தார். ஒரு பக்கெட், ஒரு சின்ன ஒரு கிணறு, நான் சொல்லியிருக்கேன் ஞாபகம் இருக்கா இன்னும் தெரில, சின்ன கிணறு. அவங்கவுங்க கயிறு போட்டு என்ன செய்கிறாங்க, சின்ன சின்ன பாத்திரத்தை போட்டு அதை எடுத்து ஊற்றிக்கிறாங்க. சரி, நான் அதை பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். எனக்கு வானம் திறக்கப்பட்டு என் மேலே அப்படியே அபிஷேகம் மழை பொழிஞ்சிட்டே இருக்குது. நான் குளிச்சுட்டே இருக்கிற மாதிரி ஸ்ட்ரெயினே இல்லாமல் குளிக்கிறேன். அவங்க எடுத்து குளிக்கிறாங்க, ஊற்றிக்கிறாங்க. எனக்கு ஆண்டவர் வானத்தை திறந்து காமிச்சு அதுலேருந்து பார்த்தீங்கன்னா அந்த அபிஷேக மழை என் மேலே விழ 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 சந்தோஷத்தினால் நிரப்பப்பட்டேன். அப்போ பாருங்கள், சில நேரம் நம்முடைய குடும்பத்திலேருந்து எதிர்ப்புகள் வரதான் செய்யும். ஹஸ்பண்ட் போகக்கூடாதுன்னா போகாமல் இருக்கிறது நல்லது தான். நம்ம கண்ணீர் விட்டு அழுது செபிக்கும் போது கட்டாயமாக அந்த வாசல் திறக்கப்படும். சில பேர் எதிர்த்துட்டு வருவாங்க. எங்கள் வீட்டில் பர்மிஷன் அப்படின்லாம் நான் வீட்டை விட்டு படி தாண்டி போயிட முடியாது, அந்த காம்பவுண்டை விட்டு வெளியே போயிட முடியாது. அவங்க பர்மிஷன் கொடுத்தா தான் போக முடியும். ஏமாற்றி பார்த்தாலும் இது 2-3 நாள் கேம்ப் இல்லை, எங்கே போகிறது? அதனால் பார்த்தீங்கன்னா என்னுடைய ஆசைகளெல்லாம் அடக்கிட்டு ஆண்டவர் சமூகத்தில் இருக்கும்போது ஆண்டவர் என் தாகத்தை தீர்த்தார். இந்த நாளில் விடுதலையோடு கர்த்தர் வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாத்துக்கும் ஒரு காலம் உண்டு, எல்லாத்துக்கும் ஒரு காலம் உண்டு. இன்னைக்கு டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு யாரும் கிடையவே கிடையாது. என் விருப்பம் தான். ஆவியானவரோடு எவ்வளோ வேணால் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம், எங்கே வேணால் போகலாம், என்ன வேணால் செய்யலாம். ஆண்டவர் அப்படிப்பட்ட நாட்களை உங்களுக்கும் கொடுப்பார். ஆனால் அந்த சிறையிருப்பின் நாட்கள் என்ன செய்யணும்? குடும்பத்தோடு அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகணும். ஹஸ்பண்டுக்கு, பிள்ளைகளுக்கு, நீங்கள் ஹஸ்பண்டுக்கு ஒருவேளை ஒரு கூட்டு குடும்பமாக இருந்தால் இன்லாஸ்லாம் நிறைய பேர் இருப்பாங்க. இன்லாஸுக்கெலாம் என்ன செய்கிறது? அப்படி இப்படி அட்ஜஸ்ட் பண்ணணும். ஆனால் நான் மட்டும் இன்லாஸ் எப்போ ஒரு நேரம் தான் பார்க்குறது. அதனால் நான் ஆண்டவர் மேலே உள்ள அன்பை யாருமே தடுத்து நிறுத்த முடிஞ்சதில்லை. அவங்களுக்கு டைரெக்டாக என்கிட்ட பேசுறதுக்கும் தைரியம் கிடையாது. மற்றவங்க கூட ஏற்றி விட்டாலும் கவலையப்பட மாட்டேன். அடி வாங்கினாலும் வாங்கிக்கலாம், ஆனால் போயிடணும். திட்டு வாங்கினா வாங்கிக்கலாம், அதை பார்க்கலாம். அப்போ இன்றைக்கு உங்களுக்கு அந்த தாகம் இருக்கணும். என் மேலே எப்படிப்பட்ட ஆவியானவர் இருக்கிறார்? இந்த ஆவியானவர் என்ன செய்வார்? என்னுடைய சந்ததி மேலே கொடுக்கப்படும். என்னுடைய பிள்ளைகளெல்லாம் இந்த ஆவியானுடைய வல்லமையினால் அவங்க என்ன செய்வாங்க? நிரப்பப்பட்டவர்களாய் செழிப்புள்ளவர்களாய் இருப்பாங்க. அப்போ இந்த பரிசுத்த ஆவியானவர் எங்கிருந்து ஊற்றப்படணுமா? உன்னதத்திலிருந்து ஆவியானவர் நம்மீது ஊற்றப்படும் மட்டும் வனாந்திரம் அப்புறம் என்ன ஆகும்? செழிப்பான வயல்வெளியாக மாறும். செழிப்பான வயல்வெளி அது நல்லா புஷ்ஷனு காடாக எண்ணப்படும். வனாந்திரத்தில் என்ன இருக்கும்? நியாயம் இருக்கும், நீதி தங்கி இருக்கும். நம்முடைய வாழ்க்கை மாறும், நம்முடைய குடும்பம் மாறும். நம்ம எந்த குடும்பத்தில் இருந்து எப்படிப்பட்ட நெருக்கங்களை இன்னைக்கு சந்தித்து கொண்டு இருக்கிறோமோ அது எல்லாமே மாறி போகும். அங்கே என்ன இருக்குமா? நீதியின் கிரியாகிய சமாதானம் இருக்கும். நீதியின் பலனாகிய அமெரிக்கை சுகம் இருக்கும்னு சொல்லப்பட்டிருக்கு. என் ஜனம் என்ன செய்வாங்க? 18ஆம் வசனத்தை வாசிப்போம். என் ஜனம் சமாதான தாபரங்களிலும் நிலையான வாசஸ்தலங்களிலும் அமைதியாய் தங்கும் இடங்களிலும் கூடியிருக்கும். இன்னைக்கு வாழ்க்கை பார்த்தீங்கன்னா சில நேரத்தில் காலையிலேருந்து அப்படி இப்படி ஜெபம் பண்ணி எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சாலும் வெளியிலேருந்து புயல் மாதிரி வருவாங்க பாருங்க. ஹஸ்பண்ட் வருவாங்க, பிள்ளைகள் சம்பாதிக்க ஆரம்பிச்சு அது பக்கம் வரும், அது ஒரு மாதிரியாக வரும். சில சமயத்தில் சொந்தங்கள், சில சமயங்களில் நண்பர்கள் எல்லாமே ஒரு விதத்தில் வருவாங்க. புயல் காற்று மாதிரி வருவாங்க. நாங்கள் கூட சின்ன பிள்ளையாக இருக்கும்போது எல்லா கலாட்டாவும் பண்ணுவோம். எங்கள் அப்பா அங்கே வராங்கன்னு தெரிஞ்ச உடனே என்ன செய்வோம்? அமைதியாக, அப்பா இன்றைக்கி எங்கள் அடி விழ போதோ அப்படின்னு சொல்லி பதுங்கிடுவோம். ஏன்னா வந்தால் அடி விழும். எப்போ எஸ்கேப் ஆகுனா எங்கள் பாட்டி வந்துட்டால் எங்கள் அப்பாவுக்கு எங்கள் மேலே கை வைக்க மாட்டாங்க. அதனால் அவர் வர நேரத்தில் ரொம்ப கொண்டாட்டம். அவங்க அப்படி போன உடனே என்ன செய்வோம்? ஐயோ உள்ளே நுழைஞ்சிட்டாங்களே அவ்வளோதான் அப்படின்னு நினைப்போம். அப்படி இருக்கக்கூடாது இல்லை? ஒரு அம்மா அப்பா எப்படி இருக்கணும்? ஒரு கணவன் வேலைக்கு போயிட்டு வரும்போது, ஒரு மனைவி கூட இப்போ 2 பேர் சம்பாதிக்கிறாங்க, வீட்டுக்கு வரும்போது ரொம்ப அலுப்பாக வராதபடிக்கு இன்னைக்கு உழைக்கிறதுக்கு தேவன் பலன் கொடுத்தாரே, எனக்கு ஜீவனை கொடுத்தாரே, சுகத்தை கொடுத்தாரே அப்படின்னு சொல்லி வரும்போது எப்படி இருக்கும் பாருங்கள். அதே சமயம் வீடும் எப்படி இருக்கணும்? அமைதியாக இருக்கணும், சமாதானமாக இருக்கணும். வீடு இளைப்பாறக்கூடிய ஒரு ஸ்தலமாக இருக்கணும். அந்த நேரத்தில் தான் சாப்பாடு இருக்காது. எங்கள் வீட்டிலலாம் அப்படிலாம் இருக்க முடியாது. டைமுக்கு சாப்பாடு இல்லைன்னா அவ்வளோதான், தட்டெல்லாம் பறந்து அவர் பாட்டை வெளியே போயிடுவார். என்னத்தையே வாங்கி சாப்பிட்றதுக்கு போயிடுவாங்க. அப்போ நம்ம கஷ்டப்பட்டு செய்கிறதுக்கு எல்லாம் எடுத்து வச்சது வீணாக போயிடும். இன்றைக்கி நிறைய குடும்பத்தில் சமாதானம் கெட்டு போகிறதுக்கு காரணம் என்னென்னா, வெளியே களைச்சி போய் வரவங்களுக்கு கொடுக்கறதுக்கு வீட்டில் என்ன இருக்காது? ஒன்றுமே இருக்காது. பிள்ளைகள் படித்து கஷ்டப்பட்டு அதுக்கு படிச்சுட்டு வரும். மதியானம் சாப்பாடு இவ்வளோண்டு கட்டிட்டு போகிறாங்க. அது எது அவங்க சாப்பிடுவாங்களா, அவங்க ஃப்ரெண்ட்ஸு சாப்பிடுவாங்களான்னு தெரியாது. அதுக்கு சாப்பிட்டுட்டு வெறும் எம்டிஆர் டிஃபன் பாக்ஸ்
காசை கொடுக்கறது கூட உண்டு. அவள் பாருங்கள், அந்த பிள்ளைகள் பசியோடு வரும்போது அம்மா என்ன வச்சுருக்காங்க கிச்சனில் தான் வந்து பார்க்கும். அப்போ என்ன செய்யும், நீங்கள் நல்ல சாப்பாடு கொடுத்தீங்கன்னா நல்லா சாப்பிட்டுட்டு அப்பா கிட்ட என்ன செய்யும், உங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணும். அந்த மாதிரிலாம் நிறைய காலங்கள் நாங்கள் கடந்து வந்தது உண்டு. இப்போ ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, தொடர்ந்து வாசிப்போம் அந்த இதில். காடு அழிய கண்மழை பெய்யும், அந்த நகரம் மகா தாழ்வாய் தாழ்ந்து போம். மாடுகளையும் கழுதைகளையும் நடத்தி கொண்டு போய் நீர்வளம் பொருந்திய இடங்களிலெல்லாம் விதை விதைக்கிற நீங்கள் பாக்கியவான்கள். பாருங்க, நம்முடைய அறுவடை எப்படி இருக்கும், ரொம்ப சுலபமா இருக்கும். நம்ம இந்த உழுது பண்படுத்தப்பட்டு அந்த நிலம் எப்படி பண்படுத்தப்படுதோ அப்படி நம்ம குடும்ப வாழ்க்கையை நம்ம என்ன செய்கிறோம், பண்படுத்துகிறோம், உழுகிறோம், காவலாளியே இருக்கிறோம். வெறும் ஜெபிச்சா மட்டும் போதாது, உபவாசத்தா மட்டும் போதாது. நம்ம என்ன செய்கிறோம், கோதுமை மணி போல சில நேரத்தில் இல்லாமல் போகிறோம். எப்படி சுவை கொடுக்கிற உப்பு காணப்படாமல் இருக்குதோ அது மாதிரி நம்ம நினைக்கப்படாமல் கூட போகிறோம். பெருசாக அதுவே தொடரும். சில குடும்பங்களில் பிள்ளைகள் எல்லாம் பெருசாகிடுவாங்க, உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுவாங்க, நல்ல வாழ்க்கை அனுபவிப்பாங்க. அப்போ கூட நம்ம என்ன செய்கிறோம், மறைந்திருந்து தான் உப்பாக ருசி கொடுக்குறோம். நம்மளை யாராவது கனப்படுத்துவாங்களா? ரொம்ப அது கனப்படுத்துறது கிடையாது. என்னையில் என் பிள்ளைகள் கனப்படுத்துவாங்க, எனக்கு தேவை சந்திப்பாங்க, ஊழியத்தின் தேவைகளை சந்திப்பாங்க. இன்னும் எனக்கு ஆசை, இன்னும் நான் நினைக்கிறபடி வரணும் அப்படின்னு ஆசைக்கு அளவே இல்லை. தாகம் சொல்லலாம்ல, கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான். நம்ம பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நம்ம என்ன செய்யணும், ஞானம் இருக்கணும் நம்மக்கிட்ட. ஆண்டவரே இப்படி செய்யும், இப்படி செய்யும். ஆண்டவருடைய வார்த்தை நம்ம சின்ன பிள்ளையிலேருந்து எத்தனை காரியங்களுக்கு ஜெபிச்சோமே, உபவாசித்தோமே, அது வீண் போகவே போகாது. சங்கீதம் 65:9 முதல் 13 வசனத்தில் வாசிக்கும் போது ஆண்டவராகிய கர்த்தர்கிட்ட அதிகாலையில் போகும்போதெல்லாம் எப்படி போனோம், எம்டியாக போகலாம். எழுந்த உடனே பலவீனமாக இருக்கும், சோர்வாக இருக்கும், என்னடா எழுமணமா கொஞ்சம் தூங்கலாமா அப்படி கூட இருக்கும். ஆனால் ஆண்டவர் பாருங்களேன், அதிகாலையில் அவர்கிட்ட போகிற குடும்பத்தை அவர் விசாரிப்பாராம். 65:9 முதல் 13 தேவரீர் பூமியை விசாரித்து அதற்கு நீர் பாய்ச்சுகிறீர். தண்ணீர் நிறைந்த தேவ நதியினால் அதை மிகவும் செழிப்பாக்குகிறீர். தண்ணீர் நிறைந்த தேவ நதியினால் நீர் அதை செழிப்பாக்குகிறீர். தண்ணீர்னா எதை குறிக்குது, ஆவியானவரை குறிக்குது. பூமினா என்ன குறிக்குது, நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய ஊழியங்கள், நம்முடைய ஒருவேளை பிஸ்னஸாக இருக்கலாம், ஏதோ ஒன்று. அது எப்படி இருக்குது, அது விசாரிக்கப்படுகிறது. ஆண்டவர் விசாரிக்கிறாராம். அவர் செவி சாய்த்து கேட்பார் என்று வேதம் சொல்லுது. இன்னைக்கு செவி சாய்த்து கேட்காத எத்தனையோ பேரை நீங்கள் உங்கள் வீட்டிலையே பார்க்கலாம்ல. நம்ம எல்லாருமே ஒரு குடும்பத்தில் ஒன்று தான், ஒரு குடும்பத்தில் ஒன்று இருந்தால் அதே மாதிரி தான் நிறைய காணப்படுது. காதே கேட்காத மாதிரி போயிட்டே இருப்பாங்க. அப்போ நம்ம நினச்சி பார்க்கணும், ஒரு காலத்தில் நம்மளும் இப்படி தான் இருந்துருப்போம்ல. அம்மா கூப்பிட்டா காது கேட்காம போகுது, அப்பா கூப்பிட்டா முடிஞ்ச அளவுக்கு எஸ்கேப் ஆகிடுறது. ஊழியக்காரங்க சொன்னால் காதே கேட்காத மாதிரி. எனக்கு ஊழியக்காரங்க சொல்ல மாட்டாங்க, அந்த சபையில் விசுவாசிகளே சொல்லுவாங்க. வயதில் முதிர்ந்தவங்க சொல்லலாம், அவங்களுக்கு அந்த உரிமை இருந்துச்சு. இப்போல்லாம் யாராவது சொன்னால் அவங்க வேலையை பார்த்துட்டு போன்னு சொல்லுவாங்க. அந்த நாளில் கொஞ்சம் பயம் இருந்தது. அப்போ சொல்கிறத யார் கேட்டால், அவங்க நல்லதுக்கு தான் சொன்னாங்க. அப்போ சொன்னாங்க, ஏம்மா நீ உங்கள் அம்மா பாரு எப்படி இருக்காங்க, நீ எப்படி இருக்க, அம்மா மாதிரி இருக்கிறாங்க, நான் எப்படி இருக்கிறேன். அப்போ பாருங்கள், அந்த நாளில் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணியிருந்தால் எப்படி இருந்திருக்கோம்ல வாழ்க்கை, நினச்சி பார்க்குறேன். ஆனால் இதுதான் ஆண்டவர் வச்சுருக்கிறார். ஜாடிக்கேற்ற மூடி, ஜாடியை ஒழுங்காக்கணும்னா மூடி ஒரு மாதிரியாக இருந்து எப்படியோ ஒன்று அட்ஜஸ்ட் ஆகி ஆண்டவர் செய்கிறாரு. நல்ல ஒரு ஊழியம் செய்யக்கூடிய கிருபையை கொடுத்தார், எதிர்ப்புகளுக்கு நடுவுலையும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உலகத்தை நேசித்து அழிந்து போகாதபடிக்கு கர்த்தர் என்னை தற்காத்து கொண்டார், அவர் அன்பு என்னை ஜெயித்தது. வாசிப்போம், நீங்கள் தொடர்ந்து வாசிங்க. அவர் என்ன செய்கிறாரா, விசாரித்து தண்ணீர் நிறைந்த தேவ நதியினால் செழிப்பாக்குகிறார். ஆவியானவருக்கு எவ்வளோ இடம் கொடுக்குறீங்களோ, பரிசுத்த ஆவியானவர்களை நிறைந்து பேசுகிறீங்களோ, இது பாருங்கள், இதெல்லாம் சேலஞ்சாக எடுத்துக்கணும். அந்நிய பாஷை பேசி உங்கள் குணம் மாறலையே. அந்நிய பாஷையில் நிறைய வெரைட்டி இருக்குது இல்லை, எல்லாருமே ஆவியானவரில் ஒரு நல்ல ஆவியானவரால் நிரப்பப்பட்டவங்க கிடையாது. எல்லாம் என்ன செய்யும், கோதுமை கூட களையும் இருக்கும், களை இருக்க தான் செய்யும். அந்நிய பாஷை பேசுகிறாங்களா, அவங்க ஏன் இந்த மாதிரிலாம் இருக்கிறாங்க, ஏன் முசுடாக இருக்காங்க, ஏன் அவங்க கோவப்படுறாங்க, ஏன் எரிச்சல் அடைகிறாங்க, ஏன் தப்பு பண்ணுறாங்க, ஏன் இன்னும் மந்திரக்காரன்ட்ட போகிறாங்க, எல்லாம் இருக்க தான் செய்யும்.
ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, நம்ம எப்படி இருக்கணுமா? தூய தேவ ஆவியானவரால் நிரப்பப்பட்டவர்களாய் ஆவியின் கனி பொருந்தினவர்களாய் இருக்க வேண்டும். நம்மளை யாரும் ப்ளேம் பண்ணுற அளவுக்கு நம்ம வச்சுக்கவே கூடாது. எத்தனை நாவுகள் பேசுது பாருங்கள், மன வருத்தமாக இருந்தது, ஆவியானவரை துக்கப்படுத்துகிறாங்க. அப்போ இன்றைக்கு அதே ஆவியானவரால் நாம் ஆவியின் கனிகள் உடையவர்களாக தேவனை வெளிப்படுத்த வேண்டும். ஆவியானவர் என்ன செய்வாராம்? செழிப்பாக்குகிறார், அதை திருத்தி அவர்களுக்கு தானியத்தை விளைவிக்கிறார். அதன் வரப்புகள் தனியத்தக்கதாக அதன் பயிரை அவர் என்ன செய்யறாரு? ஆசீர்வதிக்கிறார். அவர் சும்மா போகிற தேவன் இல்லை, நம்மை விசாரிக்கிற தேவன். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடினால் உங்கள் கவலைகளை எல்லாம் மேல் வைத்து விடுங்கள். கவலைகளை எல்லாம் வைக்கணும்னா என்ன செய்யணும்? அதிகாலையில் எழும்பணும். இன்றைக்கி நான் வாட்ஸ்அப் எடுத்து பார்க்குறேன், ஒரு தலை கூட எழும்பலை. 5 மணி வரைக்கும் பார்க்குறேன், யாருமே எழும்பலை. கண்டுபிடிச்சலாம் என்னன்னா, சில பேர் சொல்லுவாங்க, சிஸ்டர் நீங்கள் 4 மணிக்கு எழும்புனீங்களோ அப்படின்னு. எனக்கு தெரியல சார், பார்க்கல அப்படின்ட்டு. அப்போ பார்க்க தெரியுது, நான் நோட் பண்ணுவேன்னு உங்களுக்கு தெரியும். பார்க்குறேன், யாருமே எழும்பலை, ஆன்லைனுக்கு வரவே இல்லை. ஆன்லைன் வந்து அவர்களை கூப்பிட்டுருவாங்க. கரெக்டாக 5:30 மணிக்கு 10 நிமிஷம் முன்னாடி கடன்னு எழுந்து அப்படியே வந்து லிங்கில் வந்துடுது. அதுக்கு முன்னாடி பேசுவேன். எத்தனை பேர் அதுக்கு முன்னாடி ஆண்டவரோட பேசுனீங்க? 5:30க்கு முன்னாடி 1 2 3 4 பரவாயில்லையே. மற்றவங்க லைட்டாக இப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறாங்க, கையில் தூசுப்பட்ட மாதிரி. அப்படி கர்த்தர் நல்லவர். இதை நேராக பார்த்து தானே புரியுது. அப்போ நேராக பார்த்து உங்களை கரெக்ட் பண்ணுறதுக்கு பதிலாக வீட்டில் வந்துட்டு லிங்கில் வர்றது, அது எப்படி? அது நான் யாருக்கும் கொடுக்க மாட்டேன்னு சொன்னால் இப்போ வந்திருக்குறாங்க, ஜுரம் அடிக்குது அப்படி வரல அப்படின்னு. ஜுரம் அடித்தா எங்கேயாவது போகாமல் இருந்தீங்களா? பிரியாணி சாப்பிடாமல் இருந்தோமா? அன்றைக்கி தான் சிக்கன் பிரியாணி சாப்பிட்டா ஜுரம் போயிடும். கர்த்தருடைய வார்த்தை என்னது பாருங்கள், அந்த வார்த்தை மேலே ஆசை இருக்கணும் பாருங்கள். சங்கீதம் 133 படி சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மை இன்பமானது. ஆசை இருக்கணும், ஒருத்தர் பார்க்கறது, கூடி நம்ம ஆராதிக்கிறது, கூடி ஜெபிக்கிறதுல ஒரு ஆசை இருக்கணும், தாகம் இருக்கணும், உற்சாகம் இருக்கணும், வாஞ்சை இருக்கணும். அப்போ தான் நம்முடைய ஊழியத்தில் வர்றவங்களுக்குலாம் இன்னும் அவங்களுக்கு புதுசாக வரவங்களுக்கு எப்படி இருக்கும்? இந்த சந்தோஷம் எங்களுக்கும் வேணுமே, இந்த சமாதானம் எங்களுக்கும் வேணுமே ஏங்குவாங்க. அந்த மாதிரி நாம் நடக்கிறதா காணப்பட வேண்டும். வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க. வருஷத்தை உமது நன்மையால் முடிசூட்டுகிறீர். ஆமாம், இந்த வாக்குத்தத்தம் மட்டும் 1ஆம் தேதி ஜனவரி வந்துருச்சுன்னா போதும். அப்போ நினச்சிக்குவாங்க, அப்போ இந்த வருஷம் நமக்கு பயங்கர செழிப்பு. அப்பா அதே வேலை தான், அதே வருமானம் தான், வாக்குத்தத்தம் கையில் கிடச்சிருச்சு. ஆனால் அந்த வாக்குத்தத்தம் எத்தனை நாளைக்கு மனசில் இருக்கும்? அதெல்லாம் மறந்து போயிடுறது. மறந்து போயிட்டா கொடுத்துட்டாருன்னா ஏடிஎம்மில் ஒன்றுமே, பேங்க்கில் அமௌண்ட்டே இருக்காது, ஏடிஎம் கார்டு இருக்குது, என்கிட்ட ஏடிஎம் கார்டு இருக்குது, போய் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க. அப்படி தான் ஒரு முறை என்னுடைய அதாவது மக வாங்கி கொடுத்த அந்த என்னது சொல்கிறது வீசா, அது வந்து முடிஞ்சு போச்சு. எனக்கு அது தெரியவே தெரியாது, நான் சரியாக போகாம விட்டேன் இடையில. வீசா அது தீர்ந்து போச்சு. நான் போயிட்டு அவங்க வீசா கேட்குறாங்க, புது வீசாவை மறந்துட்டேன். அதை எடுத்து எனக்கு ஆல்ரெடி இருக்குது அப்படின்னு காமிச்சா, இது எக்ஸ்பைர்டுமா, முடிச்சு போச்சுன்றாங்க. நம்ம அப்படி தான் நிறைய நேரத்தில் பார்த்தீங்கன்னா என்றைக்கோ உள்ளதை வச்சு ஓட்டலான்னு நினச்சிக்கிட்டே இருப்போம். ஆண்டவர் சொல்கிறேன், அன்னன்னைக்கு வா, கர்த்தரையும் அவர் சமூகத்தையும் நித்தம் தேடு, என் வல்லமையை நித்தமும் தேடு. உன் வாழ்க்கையில் இன்னும் எவ்வளோ குறைவுகள் இருக்கோ அவ்வளோ தேடு. ஆண்டவர் உள்ளே இருந்து நமக்காக என்ன செய்கிறாராம்? வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு பிதாவிடத்தில் பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிறார். அப்போ கருத்தோடு நம்ம செபிக்கணும், ஆவியோடும் செபிக்கணும். கருத்தோடும் பாடல்கள் பாடணும், ஆவியோடும் பாடல்கள் பாடணும். சிஸ்டர் சாரல் நவ்ரோஜி அவங்க பாடுற பாட்டெல்லாம் பார்த்தீங்களா எப்படி இருக்கும் இல்லை? அவங்களை குரலும் அருமை, அவங்களோட பாடல்களெல்லாம் அவ்வளோ அருமை. தேவனே கொடுத்து அவங்க இசையமைத்தது கிடையாது, ஒன்றும் கிடையாது, அவங்களே பாடல் பாடினது. அந்த வெளிப்பாடுகள் எல்லாம் நமக்கு இருந்தால் எப்படி இருக்கும் பாருங்கள். அப்போ அதிகாலையில் நம்ம தேவ சமூகத்தில் இப்படிப்பட்ட வாஞ்சையோடு கூட நாம் என்ன செய்யணும்? கடந்து செல்லணும். வாசிங்க தொடர்ந்து. அப்ப கர்த்தருடைய அவைகள் கம்பீரித்து பாடுகிறது. எல்லாத்துக்கும் ஆவியானவரோடு நாம் வைத்திருக்கிற தொடர்பு தான் அவசியம். பரிசுத்த ஆவியானவர் எங்கே உண்டு அங்கே விடுதலை உண்டு.
உங்களுக்குள்ள விடுதலை வந்துச்சுன்னா உங்கள் வீட்டுக்குள்ளே என்ன செய்யும்? அந்த விடுதலையின் அபிஷேகம் நிரம்பிக்கிட்டே இருக்கும். ஒரு முறை அருமையான ஒரு சகோதரி, ஒரு அக்கினி அபிஷேக கூட்டம் ஒரு வீட்டில் நடக்கும். நாங்கள் போவோம், தேர்ஸ்டே தோறும் போவோம் ஈவினிங்கில். பார்த்தீங்கன்னா அவங்க ஹஸ்பண்ட் ரட்சிக்கப்படவே இல்லை, ரொம்ப பயங்கரமான ஒரு ஆள். ஆனால் அவங்களுடைய விசுவாசம் எப்படின்னா, இங்கே வரும்போதெல்லாம் என் பாத்திரத்தை நிரப்புன்னு ஃபுல்லாக ஆகிக்கிட்டு போவாங்களாம். அவங்க சொல்லுவாங்க, நான் வீட்டுக்கு போனோடனே என் ஹஸ்பண்ட் வரதுக்கு முன்னாடி கதவை பூட்டிட்டு நான் அந்த பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை நான் மனசில் நினச்சி பார்த்து உடனே அந்நிய பாஷைகளில் பேசி எவ்வளோ நேரம் என் ஹஸ்பண்ட் வராங்களோ அதுக்குள்ளே என்னுடைய வீடு முழுவதையும் தேவ ஆவியானவர் நிரப்புகிறதுக்கு, அக்னியால் நிரப்புறதுக்கு ஒப்பு கொடுத்துருவேன். மத்தியானம் அவர் சாப்பிட வரும்போது பார்த்தீங்கன்னா அவர் ஒரு புதிய மனுஷனாக படிப்படியாக மாறிட்டார் அப்படின்னு சாட்சி கொடுத்தாங்க. நம்ம என்ன நினைக்கிறோம், என்னால் என்ன முடியும், நானாக மாற்ற முடியும், அவர் மாற்றவே முடியலையே. ஆனால் எல்லாமே யாரால முடியும்? ஆவியானவருடைய துணையோடு நம்ம மாற்றிக்க முடியும். எப்போதும் அந்நிய பாஷையில் ஆவியானவரோடு, பரிசுத்த ஆவியானவரோடு நிரம்பிட்டே இருக்கணும். எசேக்கியேல் பிரான்சிஸ் பிரதர் சொல்லுவாங்க, பைபிள் வாசிக்கும் போது கூட அந்நிய பாஷையிலேயே வாசிப்பாங்களாம், அந்நிய பாஷை பேசிட்டே வாசிப்பாங்களாம். அந்த அந்நிய பாஷை பேசுறதுனால அந்த கருத்துக்கள் அவருக்கு டிஸ்டர்பே ஆகாதான். அது மாதிரி இன்றைக்கி எப்போதும் 24 மணி நேரமும் நமக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் நம்ம ஆவியானவரோடு இணைந்து இன்றைக்கி யாராவது பேச மாட்டாங்களா? பிள்ளை பேசாதா? டெய்லியாக பிள்ளை பேசும். நான் எனக்கெல்லாம் அப்படி தான் ஆசை. டெய்லி ஒரு முறை 3 பிள்ளைகளும் நம்மக்கிட்ட பேசிடணும்னு ஆசை. அதில் ஒன்று தான் பேசும், மற்ற 2 பிஸி. எப்படித்தாலும் பிஸி வேணா டைப் பண்ணி அனுப்புவாங்க தவிர அது வேறு எதுவும் எதிர்பார்க்க முடியாது, ரொம்ப எதிர்பார்க்க முடியாது. எனக்குன்னா வருத்தமாக இருக்கும், ஒரு முறை அந்த குரலை கேட்கலாமா அப்படின்னு. ஆனால் நம்ம குரலுக்கு ஏங்குறாரு ஆண்டவர், அந்த புத்தியே வராது. வாரத்துக்கு ஒரு நாள் தானே என் பிள்ளை பேசுவான், எப்படா பேசுவான் இதை நினச்சி ஏங்கிக்கிட்டே இருக்குது. ஆண்டவர் அதே மாதிரி என் பிள்ளை என்கிட்ட வரமாட்டாளா, என்கிட்ட பேச மாட்டாளா, எவ்வளோ கவலைப்படுறா, எவ்வளோ துக்கப்படுறா, நான் சொல்கிறத கேட்க மாட்டாளா, அவர் காத்திருக்கிறார். இன்னைக்கு நம்ம யாருக்கு கனப்படுத்தணும்? என்னை கனம் பண்ணுகிறவர்களை நானும் கனம் பண்ணுவேன்னா ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது. கடைசியாக ஒரு அதிகாரத்தில் ஒரு சின்னதை பார்த்துட்டு முடிச்சிடலாம். 1 நாளாகவும் 16ஆம் அதிகாரம் 8 முதல் 11 வசனங்களில் வாசிக்கிறோம். நம்ம செய்ய வேண்டியது என்னவா? 11ஆம் வசனம், கர்த்தரையும் அவர் வல்லமையும் நாடுங்கள், அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். அதனால பாருங்க, லீவுனாலே நமக்கு கிடையாது. எங்கே தான் இளைப்பாறுதல்? பரலோக ராஜ்யத்தில் தான் இளைப்பாறுதல். நம்ம வீட்டில் என்ன செய்யக்கூடாது? சனிக்கிழமை ரெஸ்ட்டு, ஞாயிற்றுக்கிழமை ரெஸ்ட்டு, திங்கக்கிழமை ரெஸ்ட்டுன்னு நினச்சிடவே கூடாது. நம்ம ஒரு காலத்தில் நினச்சிருந்தேன், திங்கக்கிழமை நமக்கு ரெஸ்ட்டுடாப்பா, வெள்ளியிலேருந்து ஓடுறோம், அப்போ வியாழன்லேருந்து ஓடுறோம், வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு அப்பாடா பெரிய காரியம் செஞ்சிட்டோம், திங்கக்கிழமை ரெஸ்ட்டுன்னு நினச்சேன். அப்புறம் ஒரு ஊழியக்காரர் சொன்னார், உனக்கு ரெஸ்ட்டுனா என்ன தெரியுமா? உபவாசி, தேவ சமூகத்தில் பைபிள் எடு, வாசி, ஜோம் பண்ணு, பேரத்தை வாசி, இதுதான் ரெஸ்ட்டு. நீ என்ன நினச்சிட்ட? கதை அடிக்கிறதுக்கு ரெஸ்ட்டு நினச்சிட்டியா அப்படின்னு. ஏன்னா அந்த ஊழியக்காரோட நான் பேசினேன். அப்போ பேசும்போது சொன்னார், மதியம் இன்னைக்கு காலைல பைபிள் வாசியா அப்படின்னா, வாசிக்க எடுத்து வச்சுருக்கேன் பிரதர், பைபிளை எடுக்காமல் என்கிட்ட பேசவே பேசாத, வெத்து கையோடு பேசாத அப்படின்னு திட்டினார். அப்புறம் தான் நினச்சேன், ஓஹோ நமக்கு ரெஸ்ட்டே இல்லை போல். இன்றைக்கி நிறைய பேர் என்ன நினைக்கிறது, என்றைக்கு உங்களுக்கெல்லாம் ரெஸ்ட்டு? சனிக்கிழமை சில பேருக்கு ரெஸ்ட்டு, பிள்ளைகளுக்கு ஸ்கூல் இல்லை ரெஸ்ட்டு. ஆனால் எனக்கு என்றைக்குமே ரெஸ்ட் எடுக்க முடியாது. கர்த்தர் சொல்லுவார், படுத்து தூங்க வைக்கிறேன்ல, கொஞ்சம் மணி நேரம் தூங்குறீ, அதே போதும்னு. இப்போ வசனத்தை வாசிப்போம். 8ஆம் வசனம், கர்த்தரை துதியுங்கள். 8ஆம் வசனம் என்ன சொல்லியிருக்கு? துதி. 2வது, அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்து. 3வது என்ன சொல்லியிருக்கு? அவருடைய செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே பிரசித்தப்படுத்து. வாசி அடுத்தது, அவரை பாடு. வீட்டில் எத்தனை பேர் பாடுனீங்க? இன்னைக்கு காலைல பாடுனீங்களா? அவரை பாடு. அடுத்தது, அவரை கீர்த்தனம் பண்ணு. அப்புறம் அவருடைய அதிசயங்களை எல்லாம் தியானித்து பேசு. அடுத்தது, அவருடைய பரிசுத்த நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுங்கள். இன்னைக்கு காலையில் ஒரு சமயம் கிடைச்சது, உடனே என் மகன்கிட்ட கொஞ்ச நேரம் பேசினான். அப்போ அவன் கேட்குறானா இல்லையா, மடமடன் தேவையானது சொல்லி முடிச்சிடணும்ல. அப்போ சொன்னேன், வெட்னஸ்டே நான் ஒரு இடத்துக்கு போயிட்டேன்டா,
மாதம் ஒரு முறை போகலான்னு நினச்சேன், 2 தடவை போயிட்டேன் அப்படின்னு சொன்னேன். ஏன்னா எனக்கு கொஞ்சம் நல்ல பெட்டராகவே இருந்துச்சு பார்த்தியா, அதான் போயிட்டேன் அப்படின்னு. அவன் கேட்கல, நான் அதே சொல்லிட்டேன். அப்போ பார்த்திங்கன்னா எப்போவுமே அவருடைய அதிசயங்களை நம்ம என்ன செய்யணும், தியானித்து பேசணும். எங்கெங்கே போடணுமோ ஒரு சில வார்த்தை போட்டு வைக்கணும். நான் சர்ச்சுக்கு போகிறேன், எனக்கு இவ்வளோ நன்மை கிடைக்குது, நீங்களும் வாங்கன்னு சொல்லணும். அதை விட்டுட்டு சர்ச்சில் ஏதாவது குறையிருந்தால் மட்டும் போய் சொல்கிறது. சிஸ்டர் திட்டா, எதுக்கு திட்டினா, லேட்டாக வந்தால் திட்டினா, தூங்கினா திட்டினா, அது அவங்க என்ன செய்யணும், சரின்னு சொன்னால் பரவாயில்ல. அவங்க என்ன செய்வாங்க, அப்போ நீ சர்ச்சைக்கே போவாங்க, வீட்டில் இருந்துரு, நானும் வீட்டில் இருக்கேன், நீயும் வீட்டில் இரு அப்படின்னு சொல்லி நம்ம அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அவருடைய அதிசயங்களை தியானித்து பேசணும். அடுத்தது அவருடைய பரிசுத்த நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டு. அடுத்தது அத ஆண்டவரை தேடினாதான் மகிழ்ச்சியே. தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் வந்திருக்கிறதே. என்ன தேவனுடைய ராஜ்யம்? புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியானவரால் உண்டாகிற சந்தோஷமாய் இருக்கிறது. அப்படி எழுந்து நிற்போமா? நம்ம அப்படிப்பட்ட ஒரு நிச்சயத்தோடு இன்னைக்கு என்ன செய்ய போகிறோம், தேவன்கிட்ட நம்ம ஜெபித்து முடிச்சுட்டு அதுக்கு பிறகு என்ன செய்ய போகிறோம், ஆராதிச்சு நிறைய குறிப்புகளுக்கு ஜெபித்து ஆவியானவருடைய மழையில் நனைந்து நனைந்து நீச்சலாழம் போக போகிறோம். ஹalleluya ரிபனதி அங்கரபா. எல்லாம் ஜெபம் பண்ணுங்க. ஆவியானவரே, என் வாழ்க்கையை செழிப்பாக்குகிறவரே, என் மீது வந்து இறங்குவீராக. என் மீது இருக்கிற ஆண்டவரே, நிறைய பேர் சொல்றாங்களே ஆவியானவர் இருந்தா ஏன் குணம் மாறலன்னு. உண்மையில குணம் மாறலதான், எத்தனையோ குணம் மாறி இருக்குது, ஆனாலும் இன்னும் மாற வேண்டி இருக்குதாப்பா. அவரவர் பார்வையில நாங்க குற்றவாளிகளா இருக்கிறது உண்மைதான் ஆண்டவரே. தீரஹமர பௌஷியங்கரபன. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் எங்களுக்கு உண்டு, இயேசு கிறிஸ்துவின் நாமம் உண்டு, பரிசுத்த அக்கினி உண்டு, பரிசுத்த ஆவியானவர் உண்டு. எங்களை சுத்திகரிப்பதற்கு ஒப்பு கொடுக்கிறோமே. ஓ ரகதனதுஹதனமியங்கரபா. சொல்லுங்க சொல்லுங்க, என்னை சுத்திகரி ஆண்டவரே. ஒருவேளை உங்க ஹஸ்பண்ட் உங்களை குற்றப்படுத்துகிற காரியத்துல நல்ல கனி உள்ள மகளாக என்னை மாற்றுன்னு கேளுங்க. என் பிள்ளைகள் ஆண்டவரே, என் பிள்ளைகளின் பிள்ளைகள், மருமக மருமகன் மகா மகன் யார் எல்லாம் என்னை பிளேம் பண்றாங்களோ, எந்த ஊழியக்காரர்கள் பிளேம் பண்றாங்களோ, எங்க அக்கம் பக்கத்து வீட்டார் பிளேம் பண்றாங்களோ, அந்த இடத்துல எல்லாம் குற்றமில்லாதவளாய் நிற்கும்படி ஆவியானவரே என்னை நிரப்புவீராக. அக்னியா எனக்கு உமக்கு ஆகாத காரியங்களை சுட்டரிக்க ஒப்பு கொடுக்கிறப்பா. என் நாவை சுத்திகரியோ, ஏசாயா நாவை தொட்டது போல சுத்திகரியோ, அந்த நாவில் அக்னியை வைத்திருவீராக. ஓ ரகதனதி நிமியங்கரபா உஷியங்கரபா. வாழ்க்கையில செழிப்பு உண்டாகாத படிக்கு அன்றைக்கு ஏசாயா எப்படி கெட்ட கெட்ட மனிதர்களோடு ஐக்கியம் வைத்து ஒரு நாளிலே கண்கள் திறக்கப்பட்ட போது கதறினானே, அசுத்த உதடுகள் உள்ள மனுஷன், அசுத்த உதடுகள் உள்ள மனுஷர்களுக்கு நடுவிலே வாசம் பண்ணுகிறேன் என்று சொல்லி. அப்படி ஆண்டவரே இந்த நேரத்தில் ஒரு உணர்வோடு கூட சகோதரிகள் ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, இந்த நாவு அக்கிரமம் செய்கிற பிள்ளைகளோடு நான் வாழ்ந்ததற்கு மன்னியோ. ஓ ரபா ஹபா ரபா ஹபா ரபா ஹபா ரபா ஹபா. ஓ ஷலா ரிகதனமி ஆதுனி ககந்தர தியங்கரபா. ரொம்ப டாக்கட்டிவா இருக்க ஆண்டவரே, அது உங்க மேல உங்க கூட பேசுற அந்த அனுபவத்துக்குள்ள கொண்டு வந்துருங்க தகப்பனே. ஓ தினா ஹமரா ஷபல பிரகதன திரிவி அம்தனா தியங்கரபா. ஹalleluya. நிரப்பு நிரப்பு நிரப்பு. கேளுங்க கேளுங்க. என் வனாந்திரம் வயல்வெளியாய் மாறணும். உன்னதத்திலிருந்து பொழிந்தருளப்படுகிற ஆவியானவர் என்னை நிரப்புவீராக. கடைசி நேரத்துக்கு எதிர்பார்க்காதீங்க. இப்ப வானம் திறக்கப்படட்டும். உங்க வானம் உங்களுக்கு திறக்கப்படுகிறது. ஓ ரக தன மர தன ஹப ரபௌஷியங்கரபா. தாகத்தோடு கேளுங்க. தாகமுள்ளவன் மேல் தண்ணீர், வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகள். ஒரு புதிய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுவோம். ஓ ரகதன திரிவி அம்தனா தினி ககந்தர தியங்கரபா. அக்னி இறங்கட்டும், அக்னி காற்று எங்கள் மீது வீசட்டும். அக்னியானவரே உமக்கு நன்றி. அளவில்லாத அபிஷேகத்தையும் அக்னியும் பெற்றுக்கொண்டு எங்கள் குடும்பத்தில் இருக்கிற கட்டுகளை நாங்களே உடைத்து எங்கள் குடும்பம் செழித்து இருக்கிறதை நாங்கள் கண்டு அனுபவிக்க கிருபை தருவீராக. ஆவியானவரின் கிருபைகளினால் நிரப்பும், வரங்களினால் நிரப்பும், கனிகளினால் நிரப்பும் ஆண்டவரே. எங்களை பயன்படுத்துவீராக. மது கரத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். மிகுதியான நேரத்தில் நாங்கள் நீச்சல் ஆழம் கடந்து செல்ல போகிறோம் ஆண்டவரே. அப்பா,
அப்பா அநேக குறிப்புகளுக்காக ஆவியிலே நிறைந்து ஜெபிக்க போகிறோம் ஆண்டவரே. எங்கள் சூழ்நிலை நீர் மாற்ற போகிறீர். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி தகப்பனே. நீர் எங்களோடு இன்று பேசினதற்கு நன்றி, உற்சாகப்படுத்தினதுக்கு நன்றி. உமக்கு மாத்திரம் மகிமை செலுத்துகிறோம், எங்களை தாழ்த்துகிறோம். ஆசீர்வதியும் பாதுகாத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.